அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் ரமணி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதன்குமார் என்ற இளைஞர் ரமணியை காதலித்து வந்த நிலையில் இந்த வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத்திடம் கேட்கலாம். சையத், அவர் இந்த பள்ளிக்கு வரும்போது யாரும் தடுக்கவில்லையா? ஒரு பாடம் நடந்து கொண்டிருக்கும் போது பட்டப்பகலில் வெளியாட்கள் பள்ளிக்கு வர எப்படி அனுமதிக்கப்பட்டார்? அது பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்கா? தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய சின்னமனை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி 26 வயது கூடியவர் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்தார். இந்நிலையில் சின்னமனை பகுதியைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் மகன் மதன் என்பவர். இவருக்கும் பெற்றோர்கள் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து ரமணி பெண் கேட்டு சென்று வந்தால், ஆனால் மதனுக்கு மகனை திருமணம் செய்வதில் விருப்பமில்லை என கூறியதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த மதன் இன்று காலை ரமணி வகுப்பறையில் இருக்கும்போது அந்த வளாகத்தில் வகுப்பறையில் புகுந்து ரமணி கழுத்தில் பகுதியில் குத்தி மதன் கத்தியால் குத்தினார். இதனால் ரமணி மயங்கி விழுந்தார். உடனடியாக சக ஆசிரியர்கள் மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்காக சிகிச்சைக்கு அழைத்து சென்றார். ஆனால் அங்கு மருத்துவமனை செல்லும் வழியிலே ரமணி இறந்தார். இது குறித்து சேதுபாவசத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மதனை பிடித்து விசாரித்து வருகின்றனர். ஒரு பள்ளி வளாகத்தில் ஆசிரியர் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சையத், இது தொடர்பாக அங்க இருக்கும் ஆசிரியர்களும் மாணவர்களும் என்ன சொல்றாங்க? இல்ல, தற்போது இந்த பள்ளி வகுப்பு, அதாவது ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு சொன்னால் அங்க கிராம பகுதியில் இது போன்ற சம்பவம் என்பது நடைபெற்றதே கிடையாது. தற்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி, அந்த பள்ளியில் வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தற்போது அது குறித்து விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சையத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.